இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம இருக்கிற நாட்டில், நம்ம இருக்கிற ஊரில், நம்ம இருக்கிற தெருவில் இன்னைக்கு சமாதானத்தை பார்க்கவே முடியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்து மேலே கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால எந்த ஒரு தத்தளிப்போ எந்த ஒரு இதுவோ நம்மளை மேற்கொள்ளாது சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றத பார்க்க முடிகிறது. அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு பார்க்கும்போது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம், தேசத்தில் சமாதானம் கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளுவீர்கள், துஷ்ட மிருகங்களின் தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. அல்லேலூயா. நீங்க தேசத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சமாதானமே இல்லாம இருக்குது. எங்க பார்த்தாலும் யுத்தங்களுடைய செய்திகளை கேட்டு கேட்டு, அது மாத்திரமில்ல, சில டைம்ல துஷ்ட மிருகங்கள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது, ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்மளை தத்தளிக்க பண்ண வைக்குது. இதனால பார்த்து நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு சமாதானமே இல்லாம தேசத்துல ஏதோ இருக்கிறோம், ஏதோ போக சொல்லி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா இங்க பார்க்கும் பொழுது அழகா சொல்றது, தேசத்துல சமாதானத்தை அவர் கட்டளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இனிமே துஷ்ட மிருகமும் உங்க வழியில வராது, பட்டயமும் உங்களை என்ன பண்ணாது தேசத்துல உலாவதில் சொல்லி. அப்போ நமக்கு ஏற்கனவே கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம தேசத்து மேல சமாதானத்தை வைத்து விட்டார். அதனால நம்ம அதை பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம தேசத்துக்காக நம்ம செபிக்கப்படும் போது அந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை இருக்கும். அப்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்க தேசத்துல நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க ஐயா. இது மூலமா எந்த துஷ்ட மிருகங்களோ அது மாத்திரம் பட்டயமும் ஆண்டவரே எங்க தேசத்துல உலாவாதபடிக்கு நீங்க பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும். நீரே வழி நடத்துங்க. அப்ப தேசத்தை பத்தி ஆண்டவரே சமாதானம் இல்லாம இருக்கிற எங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கட்டளிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.